சொல்லுவாங்க. அதனால நம்ம மனிதர்களாக இருந்து கொண்டு அழுது புலம்புவதில் எந்த புண்ணியமும் இல்லை. எந்த பிரயோஜனமும் கிடையாது. நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்களேன், ஆமா, கடவுளை போய் நம்ம கையெடுத்து வணங்கணும். அதை விட்டுட்டு மனுஷங்க கிட்ட போய் எனக்கு அதை தீர்த்து வச்சிருமா இதை தீர்த்து வச்சிருமா அப்படின்னு நம்ம கஷ்டத்தை கவலையே போய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம்னு வைங்க, கேட்கறது வரைக்கும் கேட்பான், கண்டா காமாட்சிம்பான், காங்கலைனா மீனாட்சின்றுவான். சொன்னதுக்கு பிறகு இவனுக்கு வேணும், இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தேன், இவனுக்கு இது வேணும், இதுக்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம கஷ்டத்தை எல்லாம் கடவுளாரிடத்திலே சென்று நாமல் அழுது முறையிடுவோம் என்று நாகராஜனும் நாகக்கண்ணியும் இரு பேர்களுமே தவம் இருக்க வருகிறார்கள். அவர் எப்படி தவம் இருக்க வருகிறார் தெரியுமா? எப்படி ஐயா? வெள்ளி சவா தலை மூலிகை, வெள்ளி சவா தலை மூலிகை, வெள்ளி சவா தலை மூலிகை, பொருட்களை எடுத்து வைத்து கடைசியா ஏன் கோழி முட்டை வச்சாங்க? ஆம்லெட் போட. நீ உனக்கு ஆப் அடிக்கவே நீ ஆம்லெட் போடணும் தானே உனக்கு ஆசை இருக்கும். ஆம்லெட்டுக்கு வரலன்னு சொன்னா ஒரு புல் பாயில் போட வேண்டியதானே. புல் பாயில் உன் பொண்டாட்டி போட்டு கொடுப்பா. இல்லனா கோழி முட்டை ஏன் வைக்காங்க தெரியுமா ஐயா? எனக்கு தான் தெரியும். கடவுளை கும்பிடுறவங்க பக்தி உள்ளவங்க கிட்ட கேட்டா தெரியும். அப்படியா? ஒரே மாதிரி திணி பண்டாரத்திட்ட கேட்டா அப்புறம் என்ன சொல்றா? பரோட்டா கடையில போய் 3 பரோட்டா கொடு அப்படின்னு சொன்னா அவங்க என்ன வாங்க தெரியுமா? வேற என்ன வேணுமா? வேற என்ன வேணுமா? உடனே நமக்கு ஆசை வந்துரும் பாத்துக்கோங்க. அத கூட சொல்ல மாட்டாங்க. வேற என்ன வேணுமா? வேற என்ன வேணுமான்னு கேட்டிட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன் மூஞ்சி சேனப்பா. ஏன் ஜனக்காரு 3 ரொட்டினா 30 ரூபா ஆச்சு, ஒரு ஆம்லேட் போட்டா 20 ரூபா ஆச்சு, 50 ரூபாய் கணக்கா வாங்கலாம்னு நான் வேதடைய பொறுக்க முடியாம ஒரு ஆம்லேட் போடுவீங்க. 6 ரூபா முட்டை வாங்கி 20 ரூபாய்க்கு உனக்கு ஆப் ஆயில். ஆமா ஆம்லேட் போடும்னு சொல்லுவேன். அப்படி சாப்பிட்டா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க.
உம்ம மாதிரி வேற ரொட்டியை சாப்பிட்டு வந்தேன் இன்னைக்கு வாங்க சொல்ல குத்தம் கிடையாது. ஒரு இலை வந்து என்ன ரேட்டா இருக்கு? இதெல்லாம் 5 ரூபாய் 3 ரூபாய் இருக்கு. அப்படிங்கும்போது சரி அவருக்கு சாப்பிடக்கூடிய கட்டுப்படி ஆகும் பாத்தீங்களா? சரி அதனால அவர் அப்படி கேட்காரு. ஏ தாத்தா உங்க சாப்பாடு பிரச்சனை பிறகு பேசுவோம். இருக்கட்டும். இப்போ தவம் இருக்கும்போது கோழி முட்டை ஏன் வச்சாங்க இப்ப அதான் கொஸ்டின். எனக்கு வந்து விவரம் தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். நீ சொல்லு வேணாம். கோழி முட்டை ஏன் வைக்கிறார்கள் தெரியுமா? எதுக்கு? சிவனை எண்ணி ஆண்டவனை எண்ணி நம்ம நிறைவேறக்கூடிய ஆசையாகப்பட்டது நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவனை எண்ணி தவம் இருக்கிறோமே, அந்த தவமாகப்பட்டது புனிதமாகணும் பலிதமாகணும் சிவனிடத்துல போய் சேரணுமானா அதில் கரு இருந்தா தான் உரு ஏறுமா. ஓஹோ அப்படியா? அதுக்குத்தான் கோழி முட்டை வைக்காங்க. நீ முதல்ல சொன்னானே உங்ககிட்ட போய் கேட்டேன் பாத்தியா? என்கிட்ட கேட்க கூடாது. சரி. அப்ப கோழி முட்டையை வைத்து அதற்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டினார். ஆமையா. சரி கோழி முட்டையை விடு. சரி. இன்னொரு கேக்க அதையாவது கரெக்டா சொல்லு. நீ சொல்லு நான் சொல்லுறேன். கோழி முட்டைக்கு மேல குண்டு ஊசி எப்படி நிக்கும்? இதா தெரியாது. நல்ல பசைய போட்டு நட்டுக்கு அப்படி ஒட்டி வச்சிர வேண்டியது. என்னத்தையாவது கொட்டணும் பாசா. பசைய போட்டு ஒட்டிட்டா நிக்கும். பரவாயில்ல இதுக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஒரு ஞானம் வேணும். வேணும். ஞானம் இருந்தா தான் சொல்ல முடியும். நானும் சூனியன். உங்க மாதிரி உடம்பு பூரா சூனிய வேற ஒண்ணு கிடையாது. கோழி முட்டைக்கு மேல குண்டு ஊசி எப்படி நிக்கினா, ஓம் நமச்சிவாயம் என்ற நாமத்தை சொல்லி வைத்தார்களாம். அந்த ஊசி அப்படியே நின்றதா. சத்தியால நிக்கணும். அதான் சிவாயம் என்று சொன்னவர்களுக்கு ஒருபோது அபாயம் என்பது கிடையாதா. அபாயம் கிடையாதுல. நம்பினோர் கெடுவதில்லை. ஏ தாத்தா அங்கன போய் காலை வச்சேன்னா நல்லா இருக்கும். பாத்துக்கோ. அவர் குடிய கெடுக்க. நான் சொன்ன பத்தியில இப்ப சிவாயம் என்று சொன்னவர்களுக்கு அபாயம் இல்லைன்னு சொன்ன பத்தியலா இவர் சிவாயம்னு சொல்லிட்டு கரண்ட்ல போய் விழ போறாராம். காப்பாத்தி கொடுப்பாங்களா? என்ன ஆகும்? என்ன ஆகும்? காப்பாத்துவாரு. சாக்கு அடிச்சு பலி முடிஞ்சிரும். தெரியாம செய்தா சரி அது தவறு. ஆமையா. தெரிந்தே செய்தா அது தப்பு. தப்பு தப்பு. அதனால கடல் உன்னை காப்பாத்த மாட்டார். காப்பாத்த மாட்டார். பிடிவாதத்துக்கு மருந்து இல்ல. இல்ல இல்ல. அதனால நாகராஜனும் நாகக்கண்ணியும் கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டி நானே எவ்வளவு நேரம் இருந்து பார்க்கட்டும். ஊசி உனையின் மேல் நாகராஜனும் நாகக்கண்ணியும் தன்னுடைய நாவை ஊன்றிக் கொண்டு ஆகாய மார்க்கமாக வாளை நிறுத்திக் கொண்டு 6 வருடமாகவே தவம் இருந்தார்கள். அவர் உண்ணவில்லை உறங்கவில்லை உடையவனை மறக்கவில்லை. அன்னம் தன்னை அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சக ஆபத்துக்குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்தார். 12 வருடமாகியும் பகவான் சிவபெருமான் வரவே இல்லை. ஆண்டவன் வராமல் இருக்க 2 பேரும் கடவுளை நினைத்து கவி பாட ஆரம்பித்தார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சிவ சம்போ சங்கரா, அடி ஆசையும் தவத்தை பாரும் இந்த அடி ஆசையும் தவத்தை பாரும்.
கைலாசம் நடுங்கும் அளவுக்கு தவம் இருப்பது யாரு என்று நாகராஜன் நாகக்கண்ணை தவத்தை கண்டார். கண்டும் காணாதவரை போல கலி உலகமெல்லாமும் ஆண்டவே படி இழக்க பயணமாகி வருகிறார். அன்னைக்கு பார்க்க பார்வதிக்கு ஒரு ஆசை. என்னைக்குமே இந்த ஆண்டவன் படி இழக்க போனா பார்வதி நம்ம ஒத்தையிலே கைலாசத்துல இருக்கோம், நேரமும் போக மாட்டுக்கு, நமக்கு சந்தோஷமாவும் இல்ல. அதனால சிவனோடு சென்று இந்த இறைவனுடைய படியிழப்பை நம்ம பார்த்து விட்டு வருவோமே அப்படி என்று சொல்லி பார்வதி இறைவனை அழைத்து, சாமி ஆண்டவனே பகவான், ஆண்டவா பகவான், நீங்க ஆதி சக்தி வார்த்தைக்கு சாமி நம்மதியில உங்களோட படிகளை நாமையவனும் பார்க்க வேணும். பகவானோட படிகளை இந்த பார்வதி நாம் பார்க்க வேணும். கடவுளோட படிகளை நான் கண்டிப்பா பார்க்க வேணும். என்னைக்குமே நீ படியரிசி எடுத்து கொடுத்தா நான் ஆண்டவன் போய் படி இழந்துட்டு வருவேன். திடீர்னு இன்னைக்கு என் கூட வாரம்னு சொன்னா என்ன அர்த்தம்? இறைவா, நேரம் போகல, எனக்கு கைலாசத்துல ஒத்தையில இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால நானும் உங்க கூட இன்னைக்கு வாரேன். பார்வதி, என்னோடு வரணுமானா உன்னை அழைத்து கொண்டு போவதனால எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனாலும் உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை எல்லாம் நான் பலவிதமாக படைத்திருக்கிறேன். அம்மா, பலவிதம் என்றால் ஒருவருக்கு கூனாக இருக்கும், இன்னும் ஒருவருக்கு குருடாக இருக்கும். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர் இருப்பார், குழந்தை இல்லாதவரும் இருப்பார். ஒருவர் மாளிகையில் இருப்பார், இன்னும் ஒருவர் மண் குடிசையில் இருப்பார். எல்லாம் பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா, சக்தியினுடைய மனதோ இரக்க குணமுடையது. அம்மா, என் கூட வந்தா அதையெல்லாம் உன்னால் பார்த்து விட்டு வர முடியாது. என்ன படியில இருக்க விட மாட்டேன், உனக்கு பதில் சொல்லத்தான் எனக்கு நேரமே இருக்கும். பாத்துக்கோ, அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நீ சும்மா இருக்க மாட்ட. நீ கைலாசத்துல இரு, நான் ஆண்டவன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப பார்வதி சொன்னா, உங்க கூட வரும்போது நான் பேசிக்கொண்டு வருவதா உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னா நான் படியிழந்து முடிக்க வரைக்கும் நான் எந்த பேசுமே பேச மாட்டேன். அப்படியா? அப்படின்னா பார்வதி, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தா என் கூட உன்னை அழைத்து கொண்டு போறேன். உங்க அண்ணன் இருக்காரு பாரு, கோபால கண்ணன், கண்ணன் மீது சத்தியமா படியிழந்து முடிக்க வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு, உடனே உன்னை அழைத்து கொண்டு போறேன். இது அப்பளே சொல்லி இருந்தா நம்ம இதுக்குள்ளேயும் போயிட்டு வந்திருக்கலாம். எங்க அண்ணன் கோபால கண்ணன் மேல சத்தியமா நான் படியிழந்து முடிக்க வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் ஆண்டவா அப்படின்னு ஆணையிட்டு கொடுத்து வாப்பு விட்டு சட்டத்தை வாங்கி பகவானும் பார்வதா தேவியும் பாரு உலகம் எல்லாம் படியிழக்க வருகிறார்கள். நாளை நல்ல தினையை கொண்டு வருவார்
பார்வதிக்கு அந்த நேரத்துல ரொம்ப தூரம் நடந்து போனதுனால என் அண்ணாச்சி சேரு கீழே விழ போகுது. அவங்களுக்கு என்னமா தூக்கம் வருது பாத்துக்கோ. நானும் அப்பலே நினைச்சேன் பரவாயில்ல அந்த அண்ணாச்சி நல்லா கவனமா கதையை கேட்காங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா அவ சேர துணைக்கு வச்சு தூக்கம் நடக்கு பாத்துக்கோ. அது வேற ஒண்ணும் இல்ல, கோயில போட்ட சக்கரை பொங்கலுக்கும் உட்காரதுக்கு போட்டிருக்க சேருக்கும் நம்ம படிக்கிறதுக்கும் தாளாட்டுற மாதிரி இருக்கு. அதனால அப்ப இந்த ஆண்டவனும் பார்வதியும் அகில உலகம் எல்லாமும் அமுதலந்து முடிக்க பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு. ஆண்டவா ரொம்ப கால் வலிக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விட்டு அதுக்கு பிறகு நம்ம கைலாசத்துக்கு போவோம். சும்மா இருங்க, இப்ப உடனே செடியே ஆடுதும் பாரு. கால் வலிச்சா இப்ப சொல்லத்தானே செய்வேன். கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போனா பரவாயில்ல, உடனே ஆத்தியத்துல இருந்தே பேசுவாரு. அப்படின்னு உடனே பகவானும் பார்வதியுமாக கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு ஆலமரத்தினுடைய அடியிலே சென்று அமர்ந்திருந்தார்கள். ஆலமரத்துக்கு அடியிலே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருக்க ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய பாலக நம்ம பையங்க ஒருத்தனை கூட காங்கல பாத்துக்கோ. 2 பேரும் உட்கார்ந்து துணி துவைச்சுக்கிட்டு இருந்தா அவளையும் காங்கல, காயப்பட போயிட்டாளா அப்படியா? அப்போ 10 வயசு இருக்கக்கூடிய பாலகன் மரத்துக்கு மேல ஏறி முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டு இருக்கிறான். அப்ப முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்? கொப்பு கீழே வரும்போது அவனும் கீழே வந்துருவான். ஆமா, அதேதான் பாருங்க. மேல ஏறும்போது சங்கடப்பட்டு ஏறினா கீழே வரும்போது சுழிவா வந்துருவோம். ஆமா, அதாவது சுருக்கமா வந்துடலாம்னு சொல்லி அதாவது முனக்கொப்புல இருந்து அடிக்கொப்பை வெட்டினான். அப்ப இவன் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுவதை பார்த்த உடனே பார்வதி பதறி போனா பெத்த மனசு தாங்குமாய்யா? ஆண்டவா பரம்பொருளே, அதுவும் பாருங்க அறியாத பிள்ளை தெரியாத பாலகன் முனிக்கொப்பிலே உட்கார்ந்த